உள் ஒதுக்கீடு என்பது அந்தந்த மாநிலத்தினுடைய சூழ்நிலைகளை பொறுத்தது, கணக்கெடுப்பை பொறுத்தது. அதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. அந்த தீர்ப்பின்படி அந்த நெறிமுறைகளை எல்லாம் கடைப்பிடித்து அந்த கணக்கெடுப்பெல்லாம் எடுத்தால் உள் ஒதுக்கீடு செய்ய இயலும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மசோதா நிறைவேற்றல. அந்த வரைவு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது அரசியல் சாசனத்தை மீறிய செயல். அந்த மசோதா அரசியல் சாசனத்துக்கு முரணானது. அந்த மசோதாவை இந்தியா கூட்டணி தோற்கடிக்க யாரு வரவேற்றிருக்கார்? நான் அதை பத்தி கருத்து சொல்லலையே. அதெல்லாம் கண்டிக்கிறேன். அதற்கு ஒரு காரணம், ஒரே காரணம் இல்லை, ஒரு காரணம் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே கிடையாது. இதெல்லாம் மிகுந்த வருத்தத்தை தருகிறது. புகழ்பெற்ற சென்னை பல்கலைக்கழகத்தில் 27 ஆண்டுகள் டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் துணைவேந்தராக இருந்தார். இன்னைக்கு அந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது. தஞ்சையில ஒரு பல்கலைக்கழகத்துல பதிவாளரும் பொறுப்பு துணைவேந்தரும் மாறி மாறி அறிக்கை தருகிறதெல்லாம் மிகுந்த வேதனை தருகிறது. ஆளுநர் அவர்கள் தன்னுடைய வரம்புக்குள்ள இருக்கும். அரசுதான் அரசை நடத்த முடியுமே ஒழிய இரட்டை அரசு எந்த மாநிலத்திலையும் நடத்தக்கூடாது, நடத்த முடியாது. அப்படி நடத்துவதற்கு அரசியல் சாசனத்திலே இடமே கிடையாது. நீதிபதி கிருஷ்ணய்யருடைய தீர்ப்பு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு. அவர் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆளுநருடைய வரம்பை அவர் வரையறுத்து சொல்லிவிட்டார். அதுதான் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அதுதான் இன்னைக்கு சட்டம். ஆனால் ஆளுநர்கள் வரம்புகளை மீறி நடந்து கொள்வதால் இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலைகள் வந்திருக்கின்றன. பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிப்பது அரசனுடைய கடமை. அந்த அரசனுடைய கடமைக்கு இடையூறு செய்யக்கூடிய யாரும் எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியலுக்கு வருவது என்பது அவரவருடைய விருப்பம். அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சில நாட்களுக்கு முன்னாடியே தெரிவித்து விட்டேன். இங்கிலாந்துக்கு சென்றாரா? இங்கிலாந்துக்கு தானே. இங்கிலாந்துல கற்றுக் கொடுத்த பாடம்னு நினைக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.